வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்னைக்கு வந்து 10 சூப்பரான குக்கிங் டிப்ஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து சமையல் குறிப்பு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வந்து புதுசா வந்து சமைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. ஏதாவது ஒரு பாயிண்ட் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வெள்ளைப்பூடு வந்து நம்ம வெட்டையில அப்படியே முழுசா ஒளிச்சோம்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த பூண்டை வந்து இப்படி ரெண்டா கட் பண்ணிட்டு அப்படியே ஒளிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்துடும். நம்ம ரசத்துக்கு சாம்பாருக்கெல்லாம் போட வேண்டியது இருக்கும் இல்லையா, அப்ப இந்த மாதிரி ஒளிச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்து ஒளிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் கட் பண்றப்போ எப்பவுமே கண்ணில் தண்ணி வரும். அப்புறம் ஒன்று கட் பண்றப்போ அந்த கை வந்து நகம் வந்து கருப்பாயிடும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா இப்படி வெங்காயத்தை கட் பண்ணி தண்ணியில போட்டுடலாம். ரெண்டு பக்கமும் கட் பண்ணிட்டு தண்ணிக்குள்ள போட்டுடலாம். தண்ணிக்குள்ள போட்டுட்டு அதை அப்படியே எடுத்து ஒளிச்சிடலாம். ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. போட்ட உடனே எடுத்து நம்ம ஒளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுல வெங்காயத்துல இருக்க கருப்பு எல்லாமே வந்து போயிடும் இப்படி ஒளிக்கிறப்போ. அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியா வந்துடும். அந்த தோலுமே ஒட்டிக்கிட்டே இருக்காது, நம்ம கை நகமும் கருப்பாகாது. ரொம்ப ஈஸியா ஒளிச்சிட்டோம். அடுத்து பல்லரி வெங்காயத்தை கட் பண்ணல இந்த மாதிரி ரெண்டு சைடு கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு இப்ப சென்டரா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இந்த மாதிரி சைட்ல இருந்து ஒளிச்சு எடுத்தீங்கன்னா ஈஸியா ஒளிக்க வந்துடும். அவ்வளவுதாங்க. அடுத்ததான் வந்து தேங்காய் மூண்டில இருந்து தேங்காய் வந்து இப்படி பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா எடுக்கலாம். அதுக்கு வந்து கண்டிப்பா இந்த கம்பர கத்தி, இதுக்கு பேர் கம்பர கத்தி, அது கடையில கிடைக்கும், அதை வாங்கிக்கோங்க. வாங்கி இந்த மாதிரி கீத்து போட்டுருங்க. பாருங்க எவ்வளவு ஈஸியா வருதுன்ட்டு. நல்லா அந்த கீத்து நல்லா போட்டுட்டு அப்படியே அடியில கம்பர கத்தியை விட்டு எடுத்தீங்கன்னா தேங்காய் வந்து ரொம்ப ஈஸியா வந்துடும். இதுக்கு பதிலாக நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும், ஃப்ரீசர்ல வச்சு எடுக்கணும் அப்படியெல்லாம் அவசியம் கிடையாது. சும்மா தேங்காயை உடைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்தீங்கன்னாவே ஈஸியா வந்து தேங்காய் வந்துடும். அந்த போடுற கீத்து வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா போடணுங்க. அடுத்தது வெண்டைக்காய் வந்து வதக்கில முத நாள் நைட்டே வெண்டைக்காயை வெளியில வச்சுட்டோம்னா வளவளப்பு கம்மியா இருக்கும். இன்கேஸ் அப்படி வைக்காம இருந்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து தயிர் ஊத்தி வதக்குனீங்கன்னா வளவளப்பு போயிடும். இப்ப பருப்பு வேக வைக்கல, பாசிப்பருப்பு ஆகட்டும் துவரம்பருப்பு ஆகட்டும் வேக வைக்கல 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டீங்க அப்படின்னா அது வந்து நல்ல சீக்கிரமா வெந்துடும் பருப்பு. அடுத்து புளி மட்டுமே ஊத்தி செய்யக்கூடிய காரக்குழம்பு எது செஞ்சீங்கன்னாலும் அது நல்லெண்ணெயில தாளிச்சிங்க அப்படின்னா குழம்பு நிஜமாலுமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். கத்திரிக்காய் குழம்பு செய்யறப்போ அதனுடைய காரல் வந்து வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காரல் வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பழைய கத்திரிக்காய்னா காரல் வரும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் விட்டீங்கன்னா சரியா போயிடும். தேங்காய் சாதம் செய்யல எப்பவுமே தேங்காய் எண்ணெய் ஊத்தி தாளிச்சிங்க அப்படின்னா தேங்காய் சாதம் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். எல்லாரும் எப்படி பண்ணீங்கன்னு கேட்கற அளவுக்கு டேஸ்டா இருக்கும். அடுத்தது அதே மாதிரிதான் தேங்காய் பால் எடுக்கிறப்போ சுடுதண்ணி விட்டு தேங்காய் பால் எடுத்தீங்க அப்படின்னா நிஜமாலுமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க எடுக்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா எடுத்து பாருங்க. சுடுதண்ணி விடணும், புளியறப்போ சுடுதண்ணி விட்டு புளிஞ்சுக்கணும். அடுத்ததான் வந்து சப்பாத்தி மாவு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைப்போம் இல்லையா, அப்ப என்ன பண்ணணும்னா அப்ப உள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எண்ணெய் ஊத்தி சுத்தியும் தடவிட்டு ஒரு பாத்திரத்துல போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிட்டோம்னா அந்த மாவு வந்து கருப்பாகாம அப்படியே இருக்கும். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து 10 குக்கிங் டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்க. இதுவரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.